அன்பான விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிப்சம் உரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய விவசாய நண்பர்கள் ஜிப்சம் எதுக்கு போடணும், எப்போ போடணும் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. ஸோ அவர்களுக்காக இந்த ஜிப்சம் உரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். இதில் விவசாய சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நம்ம வீடியோவாக கொடுக்குறோம். இதை பார்க்கக்கூடிய நிறைய விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அன்பான விவசாய நண்பர்களை இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிவிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஜிப்சம் அப்படின்னா என்னது? ஜிப்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கால்சியம் சல்பேட். ஓகேங்களா? அதோட கெமிக்கல் நேம் கால்சியம் சல்பேட். அதாவது CaSO4 2H2O ரெண்டு தண்ணீர் வாட்டர் மாலிக்யூல், 2 மாலிக்யூல் இருக்குது. இது கால்சியம் சல்பேட். இதுதான் ஜிப்சம் சொல்கிறது. ஓகேங்களா? ஜிப்சம் விவசாயத்துக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குது. இதை மண் திருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மண் திருத்தினா சாயில் கண்டிஷனர், அதாவது மண்ணை விவசாயம் செய்வதற்கு ஏற்றதாக மண்ணை திருத்தி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த ஜிப்சம். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் சாயில் கண்டிஷனர் அல்லது மண் திருத்தி அப்படிம்பாங்க. ஸோ இதனால் ஜிப்சம் விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம சொன்ன மாதிரி இதில் கால்சியம் சல்பேட் அப்படின்னு இருக்கிறனால, கால்சியம் அப்படின்றது கால்சியம் சத்து உங்களுக்கு தெரியும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து NPK. இது முதல் நிலை ஊட்டச்சத்து. இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துங்கிறது கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தில் உள்ள கால்சியமும் சல்ஃபரும் இதில் இருக்குது. மக்னீசியத்தில், இதில் ஜிப்சத்தில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இப்போ மக்னீசியம் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இப்போ இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கு நம்ம ஜிப்சம் பயன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஜிப்சத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நன்மைகள் மண் இறுக்கத்தை குறைக்கும். நான் சொன்ன மாதிரி இது சாயில் கண்டிஷனர், அதாவது மண்ணை பொலபொலப்பு தன்மையாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் நிலம் களிமண் நிறமாக இருக்குது, களித்தரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிப்சம் போடும்போது அந்த மண்ணோட பொலபொலப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை மண் இறுக்கத்தை குறைக்குங்க. ரெண்டாவது வேர் எளிதாக வளர்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க. ஓகேங்களா? வேர் எளிதாக உதவும் போது காற்றோட்டம் கொடுக்கும். மண்ணுக்கு நல்ல காற்றோட்டம் கொடுக்கும். இப்போ மண் பொலபொலப்பு தன்மை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொலபொலப்பு தன்மை ஆகும்போது வேர் நல்லா ஊடுருவி போகும். இன்னொன்று செடி நல்லா வளரணும்னு வச்சுக்கோங்க. செடி நல்லா வளரணும்னா மண்ணுக்குள்ளே காற்று போயிட்டு வரணும். அப்போ எந்த மண்ணுக்குள்ளே காற்றோட்டம் அதிகமாக இருக்கோ அப்போது அந்த மண் வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். வேர் நல்லா வளரும் போது நம்ம எங்கெங்கெல்லாம் உரம் போட்டிருக்கோமோ அந்த உரத்தெல்லாம் எடுத்து தண்டு பகுதி கொடுத்து, இலைக்கு கொடுத்து, பச்சையத்தின் மூலமாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து பயிர் வளருங்க. ஸோ முதல்ல மண் தரமான மண்ணாக இருந்துட்டாவே உங்களுக்கு பயிர் வளர்ச்சியில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. பயிர் உட்கார்ந்துருக்கு, பயிர் எந்திரிக்கவே இல்லை, நான் ஏகப்பட்ட உரத்தை கொட்டிட்டேன், இன்னும் பயிர் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மண் திருத்தியான இந்த ஜிப்சம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உவர்ப்பு மண். உவர்ப்பு மண் அல்லது கலர் மண், இது ரெண்டையுமே சரி செய்கிறதுக்கு உதவும். நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கோம் pH பற்றி. அதாவது 0லேருந்து 14 வச்சுக்கிட்டிங்கன்னா 6.5லேருந்து 7.5 வரைக்கும் கார அமிலத்தன்மை உள்ள நிலம் சிறப்பான நிலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இது அமிலத்தன்மையான நிலம். 7.5க்கு மேலே இருந்துன்னா காரத்தன்மையான நிலம். இந்த காரத்தன்மையான நிலத்தை என்ன ஆகுனா pH நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7.5க்கு மேலே இருக்கும். அப்போ அதை கலர் நிலம் அல்லது உவர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் நிலத்திலேயோ உவர் நிலத்திலேயோ நம்ம பயிர் பண்ணும்போது பயிர் சரியாக வராது. நீங்கள் தண்ணி பாய்ச்சினீங்கன்னாவே தெரியும். அதாவது நிலத்தில் ஒரு வெள்ளை கலர் படிவம் படிஞ்சிருக்கும். அப்படி இருந்துச்சுனாவே சோடியம் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை சோடிக் தன்மை அல்லது உவர் சாயில், உவர் மண் அப்படிம்பாங்க. இந்த ஜிப்சம் போடும்போது என்ன ஆகும்னா இந்த சோடிக் சாயிலை திருத்தி உங்களுக்கு மண்ணை மீண்டும் சாகுபடிக்கு ஏற்ற சிறந்த மண்ணாக மாற்றுதுங்க. ஓகேங்களா? இந்த கால்சியம் சல்பேட் சோடியத்தோட போது சோடியம் சல்பேட் ஆகிரும். அந்த மாதிரி ஆகி உங்களுக்கு மண்ணை திருத்தி கொடுக்கும். இன்னொன்று இது கால்சியம் சல்பேட்டு, கால்சியம் சத்து இருக்குது. கால்சியம் சத்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கால்சியத்தோட பயன்கள் என்னென்ன?
வேர் வளர்ச்சி கொடுக்கும் ஒன்று. இன்னொன்று பூ மற்றும் காய்கள் வந்து அதிகமாக காய்க்கிறதுக்கு வழிவகை செய்யும். செடியின் தண்டு, கால்சியம்னாவே நம்ம மனிதருக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து குறைவுன்னு என்ன சொல்லுவாங்க, மூட்டு வலி வரும், முட்டி வலி வரும், கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா. அதே மாதிரி தான் பயிருக்கும். செடியின் தண்டு பகுதியை வந்து நல்லா பலப்படுறதுக்கு இந்த கால்சியம் சத்து மிக முக்கியம். அதே மாதிரி பொருள் வெயிட் வைக்கும், பொருளோட தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இரண்டாம் நிலை நுண்ணூட்ட சத்துக்களான கால்சியம் ரொம்ப முக்கியம். ஜிப்சத்தில் இது இருக்குது. அப்போ கால்சியம் சல்பேட், ரெண்டாவது என்ன சொன்னோம், சல்பேட் சொல்லியிருக்கோம். அப்போ சல்ஃபர் சத்து இருக்கு இல்லையா, அப்போ சல்ஃபர் என்ன பண்ணும், சல்ஃபரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையோட பசுமையை அதிகரிக்கும். ஓகேங்களா, பச்சைத்தன்மையை கொடுக்கும். இன்னொன்று புரதம் உருவாக்கத்திற்கு வந்து அமினோ ஆசிட் சொல்லுவோம் இல்லையா, ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும்னா அமினோ ஆசிட்ஸ் தேவை. அந்த அமினோ ஆசிட் உருவாக்குறதுல வந்து இந்த சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு இந்த புரதச்சத்துக்கு வந்து சல்ஃபர் ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து எண்ணெய் வித்து பயிர்களான, எண்ணெய் வித்து பயிர் என்ன சொல்லுவோம், கடலை, சூரியகாந்தி, தென்னை போன்ற எல்லா பயிர்களுக்கும் வந்து அந்த எண்ணெயோட சத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது மிக முக்கியமான பொறுப்பை வந்து இந்த சல்ஃபர் அதிகரிக்கிறது. இன்னொன்று நீர் ஊடுருவலை அதிகரிக்கிறது. தண்ணீர் மண்ணுக்குள்ளே வந்து அதிகமாக தண்ணியை வந்து கொண்டு போகிறதுக்குள்ள ஏற்பாடை பண்ணி கொடுக்கும். நீர் தேக்கத்தை குறைக்கும். நீங்கள் போடக்கூடிய என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எடுத்து பயிருக்கு கொடுக்கவும், போடக்கூடிய சத்துக்கள் வந்து மண்ணில் வந்து வீணாகாமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இந்த ஜிப்சம். எந்தெந்த பயிர்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம். பயிர்களை விட உங்களுக்கு நிலம் ஒவ்வொரு நிலமாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஜிப்சம் யூஸ் பண்ணணும். பயிர்னு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கடலைக்கு யூஸ் பண்ணுவாங்க, தக்காளி, மிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை, சூரியகாந்தி, வெங்காயம், கரும்பு, மிளகாய், இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்கும் நமக்கு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் தேவை. அதனால் ஜிப்சத்தை வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் கால்சியம் சத்து இருக்குது, சல்ஃபர் சத்து இருக்குது. அதனால் வந்து ஜிப்சம் சேர்த்துக்கலாம். இன்னொன்று வந்து மண் வந்து உவர்த்தன்மையாக இருந்தாலும் இந்த ஜிப்சம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுன்னு அப்படின்னா ஒரு 200லேருந்து 500 கிலோ, 10 மூட்டை வரைக்கும் போடலாம் ஏக்கருக்கு. கடலைக்கு வந்து 200 கிலோ ஒரு ஏக்கருக்கு போடலாம், ஒரு 8 ஏக்கருக்கு போடலாம். காய்கறி பயிர்கள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100லேருந்து ஒரு 200 கிலோ வரைக்கும் ஏக்கருக்கு போடலாம். இது எப்போ போடணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம மேலுரமாலாம் போடுறோம்ல, அப்போ போடக்கூடாதுங்க. பயன்படுத்தும் நேரம் வந்து நிலம் தயார் செய்யும் போது, அதாவது கடைசி உழவு ஓட்டுறீங்க இல்லையா, நிலம் அறுவடை ஓட்டிட்டு கடைசி உழவு ஓட்டும் போது நீங்கள் இந்த ஜிப்சத்தை கலந்து ஓட்டி விட்டுறணும். அப்போ தான் மரம், அதாவது அந்த வயல் ஃபுல்லாக அந்த ஜிப்சம் பரவி அதோட பிஹெச்சை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கடைசி உழவு ஓட்டும் போது ஒரு 10 மூட்டை ஜிப்சமை போட்டு நல்லா உழவு ஓட்டிட்டோம்னா அதோட மண்ணோட இறுக்கத்தை குறைக்கும், அடி உரமாக பயன்படும். நமக்கு வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களும் செடிக்கு கிடைச்சிருங்க. ஓகேங்களா, நம்ம உரத்துக்கு ஜிப்சம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. அடி உரமாக நீங்கள் சில பேர் வந்து சில பயிருக்கு ஏற்ற மாதிரி டிஏபி ஒரு மூட்டை போடுவாங்க, போட்டுட்டு கூட ஜிப்சம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா, சத்துக்களை மட்டுமே தரும். அதனால் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணாட்டினா, டிஏபி பண்ணாட்டினா கூட நீங்கள் நிலம் இருக்குது அப்படின்னா கால்சியம் சல்ஃபர் கொடுக்கணும். அந்த சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்கள் அடி உரமாக வந்து இந்த ஜிப்சத்தை மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் மேலுரம் கொடுக்கும்போது நீங்கள் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, காம்ப்ளெக்ஸ் சத்தோட 19-19 அல்லது 20-19 அது கூட வந்து நீங்கள் வந்து வேறு சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசு, இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்து போட்டுக்கலாம். முக்கியமாக வந்து இது எதுக்குன்னா மண்ணோட உவர்த்தன்மையை கொடுக்கறதுக்கு முக்கியமாக இது பயன்படுத்துறது. அதனால் வந்து சில விவசாயிகள் ஜிப்சத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது மேலும் தகவல் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி விவசாய நண்பர்களே.